முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, ஒரு முறை 2 முறை அல்ல, இதோட உன்னை 8வது முறையாக பார்க்க வந்திருக்கேன். எப்படியாவது உன் தலையெழுத்தை மாற்றி எழுதி திருத்தி உன்னை நல்லபடியாக வாழ வச்சிடணுன்றதுக்காக உன்னை தேடி தேடி வரக்கூடிய இந்த அப்பன் முருகனை நீ சாதாரணமாக நினைக்கிறியா? நீ ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. உன்னை காத்திருக்க வச்சுட்டேன். இதுக்கு மேலும் உன்னை கண்கலங்க விடக்கூடாதுன்றதுக்காகவே, உனக்கு நல்லதை செய்கிறதுக்காகவே தானே நான் ஓடி வரேன். அதை புரிஞ்சுக்காம ஏன் இப்படி என்னை தள்ளி விட்டுற? இந்த நிமிஷமாவது, இந்த முறையாவது இந்த பதிவை முழுசாக கேளு. கண்டிப்பாக உன் வீட்டில் நல்ல சுப நிகழ்ச்சிகளும், மனதை கவரக்கூடிய நல்ல விஷயங்களும், மகிழ்ச்சியும், மழலை சத்தமும், பண வரவும், நல்ல ஆரோக்கியமும் உன்னை வந்து சேரும்படி நான் செய்வேன். உன்னை அம்மானு கூப்பிடுறதுக்காக உன் வயிற்றுல கருவாக கூட நானே உருவாகுவேன் என் செல்லமே. குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு கஷ்டப்படுற அத்தனை பெண்களுக்கும் நான் மழலையாக வந்து பிறக்க தான் போகிறேன். என்னை நம்பி யார் வந்தாலும் நான் ஒருபோதும் அவங்களுக்கு ஏமாற்றத்தை, தோல்வியை, துக்கத்தை, துயரத்தை கொடுத்துட மாட்டேன். உன் வாழ்க்கையிலையும் உனக்கு இருக்கும் தடைகளையெல்லாம் உடைத்தெரிஞ்சுதான் உனக்கு வெற்றியை கொடுக்க ஓடி வந்திருக்கேன். என்னை மனசார நினைக்கிற உனக்கு இனிமேல் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கி உன்னை உயர்த்தி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க போகிறேன். நான் உன் கூட இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் வெற்றியை தரப்போகிறேன். பொறுமையாக காத்திருந்தீனா கண்டிப்பாக உனக்கான விஷயங்கள் நல்லபடியாக நடந்தே தீரும். இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோடு இரு. கடைசி நிமிஷத்தில் கூட எப்படியாவது எதையாவது சரி செஞ்சு மாற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். நீ எதையும் மனசில் போட்டு யோசித்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதிராக யாரும் எந்த ஆட்டமும் ஆட விட்டுட மாட்டேன். நான் ஆட போகிற ஆட்டத்தில் தான் அத்தனையும் தலைகீழாக மாற்ற போகிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து வாழ தயாராகு. தடைகள் வந்தாலும் தளர்ந்து போகாதே என் செல்லமே. சோதனைகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே. படிப்படியா நானே உனக்கான நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரேன். உன் கண்ணீரை தொடச்சி உன் கவலைகளை எல்லாம் காணாமல் போக செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் வெற்றி கிடச்சி நீ உயரும் அளவுக்கு என் அருளை உனக்கு அள்ளி கொடுப்பேன். எந்த பிரச்சனை வந்தாலும் நீ எதுக்காகவும் மனசுடைஞ்சு போக வேணாம். ஏன்னா கடலளவுக்கு கஷ்டம் வந்தாலும் உன்னை கை கொடுத்து காப்பாற்ற இந்த அப்பன் முருகன் இருப்பேன்ற நம்பிக்கையோடு நீ இருக்கணும். எல்லா விஷயங்களிலும் நிச்சயம் நான் உனக்கு நல்லது நடக்கும்படி செய்வேன். இருள் எவ்வளவுதான் நீண்டாலும் விடியல் வந்துதானே சேரும். அதே போல தான் உன் வாழ்க்கையில் எவ்வளவு நாள் கஷ்டங்களாக துன்பங்களாக இருந்திருந்தாலும் இப்போது உனக்கான மகிழ்ச்சியை மலர செய்வதற்காகவே நான் வந்திருக்கேன். என்னை நம்பி வாழும் உன்னை நான் ஒருபோதும் கஷ்டப்பட விட மாட்டேன். நல்ல பிள்ளையாகிய நீ கஷ்டப்படுற, ஆனால் உன் கண்ணு முன்னாலேயே கெட்டவங்க, உனக்கு கெடுதல் செஞ்சவங்க, மோசமானவங்க, ஊரை ஏமாத்துறவங்க, ஊரை ஏமாற்றி அவங்க வாயில் உள்ளதெல்லாம் இவங்களே அள்ளி போட்டுக்கிறவங்கன்னு மிக மோசமான மனிதர்களும் அல்லா இருக்கிறாங்களே நினச்சி தானே நீ வருத்தப்படுற? அவங்களுக்கு இப்போ நேரம் நல்லா இருக்குது. அவங்க கர்ம வினைகள் வந்து சேருவதற்கு கொஞ்சம் கால தாமதமாகுது. அதனால் நல்லா இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்க கர்ம வினைகள் அவர்களை பாடாய்படுத்துறத நீ கண் கூட பார்க்க தான் போகிற. அப்போ அவங்க கஷ்டப்படுறத பார்த்து நீயே ஐயோ பாவம்னு சொல்லி அவங்களுக்காக என்கிட்ட பிரார்த்தனை செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். இதற்கு மேலும் உன்னை கஷ்டப்பட நான் விடமாட்டேன். உன் கர்ம வினைகளை எல்லாம் கடந்து நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நான் வழிகாட்ட வந்திருக்கேன். நல்ல பிள்ளையாகி உன்னைக்கு நான் சோதனைகளை கொடுத்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெற வைப்பேன். கெட்டவர்கள் தான் செஞ்ச தவறுக்கான தண்டனையை அனுபவிக்கிற நேரம் வரும். உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க தானே நான் இருக்கேன். நீ நினச்சதெல்லாம் இனி சிறு தடையும் இல்லாமல் சிறப்பாக நடந்து முடியும். உனக்கென விதிக்கப்பட்ட அத்தனையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்கவும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கற்பனைக்கும் எட்டாத ஒரு மகிழ்ச்சியான அழகான எதிர்காலம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீ கேட்டதை எல்லாம்
கூடிய சீக்கிரம் நான் உனக்கு கொடுத்துட்றேங்க செல்லமே. இத்தனை நாளாக நீ கேட்குறத நான் கொடுக்கலன்னு தானே வருத்தப்பட்டேன். இப்போ சரியான நேரத்தில் அனைத்தையும் உனக்கு கொடுக்க நான் தயாராகிட்டேன். உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் உனக்கு கொடுப்பேன். உன் வாழ்க்கைக்காக நல்லதை நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன்னுடைய அன்பும் கருணையும் உன் வாழ்க்கையில் நன்மையாக மலரப்போகுது. உன் நல்ல மனசுக்காகவே நான் பல நல்ல வாய்ப்புகளை உனக்கு கொடுப்பேன். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை கடக்கும் வலிமையை நான் உனக்கு கொடுத்துருக்கேன் தானே. நீ விடாமுயற்சியோட தைரியமாக முன்னேறி போகும்போது கண்டிப்பாக உன் கனவுகள் நனவாகி உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேர்ந்துடும். நீ போகும் பாதையில் இருக்கிற தடைகளை எல்லாம் அகற்றி என் அருளால் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். இந்த அப்பன் முருகன் உனக்கு எல்லாமுமா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நீ மகிழ்ச்சியாய் வாழக்கூடிய நேரம் வருமே செல்லமே. உன் மனசில் இருக்க தீராத வேதனைகளையும் துன்பங்களையும் தீர்த்து வச்சு உன் கண்ணீரை தொடச்சி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உன் மனசில் இருக்க நல்ல எண்ணங்களுக்காகவே உன்னை நல்லபடியாக நான் உயர்த்த போகிறேன். நீ யாருக்கும் தெரியாத நன்மைகளை அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கும் நான் உனக்கான சரியான விஷயங்களை சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். நீ கஷ்டப்பட்ட விஷயங்களும் கவலைப்பட்ட விஷயங்களும் சரியாகி உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகுது. உன் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் கண்டிப்பாக உன்னை வெற்றி பாதையில் வழி நடத்தி வாழ வைக்கும். நீ தைரியமாக இருந்தினாலே உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்துருவேன். சில மனிதர்கள் உன்னை எவ்வளவு மோசமாக நடத்துகிறாங்க பேசுகிறாங்கன்னு நினச்சி நீ மன வேதனைப்படுறது எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் இது எல்லாமே தலைகீழாக மாறத்தான் போகுது என் செல்லமே. இந்த உலகத்தில் எப்போவுமே ஏன் எதுவுமே நிலையானது இல்லைன்னு சொல்கிறாங்க தெரியுமா? ஒருத்தவங்க ரொம்ப நாள் நல்லா இருந்தாங்களா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்க வாழ்க்கை மாறும். நல்லா சந்தோஷமாக வசதியாக வாழ்ந்தவங்க குடும்பத்தில் கஷ்டப்படுற அளவுக்கு பிரச்சனைகள் வரும், அவங்களுக்கு வறுமை வரும். அதே போல் ஒருத்தர் பிறந்ததுலேருந்தே வறுமையில் வாழ்கிறாங்க, கஷ்டத்திலே வாழ்கிறாங்கன்னா அந்த குறிப்பிட்ட மாற்றம் நிகழ்ந்து அவங்க நல்ல செல்வ செழிப்போட சந்தோஷமாக வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு உயரக்கூடிய காலமும் வரும். வெற்றி பெற்றவங்களுக்கு தோல்வி வரும், தோல்வியவே அனுபவித்தவங்களுக்கு வெற்றி வரும். வசதியில் வாழ்ந்தவங்க வறுமையில் போவாங்க, வறுமையிலேயே இருந்தவங்களுக்கு வசதி வந்து சேரும். இப்படி எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அப்படியே தலைகீழாக மாறியே தீரும். அதனால் உன் வாழ்க்கையில் நடக்கிற எதை நினச்சும் நீ வருத்தப்பட வேணாம். கடந்த காலமோ எதிர்காலமோ எதுவுமே உன்னை துன்புறுத்த நீ விட்டுறாத. உன் மனசுக்குள்ளே நல்லதையே நினச்சிக்கிட்டு நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட வாழ தயாராய்க்கோ தங்கமே. இரவு பொழுது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் காலையில் விடியல் வந்து தீருவது போல கஷ்டங்கள் எவ்வளோ பெருசாக உனக்கு இருந்தாலும் பிரச்சனைகள் பெருசாக இருந்தாலும் அதை தாண்டி நான் உனக்கான அழகான அமைதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். உன் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கு சாதகமான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். நீ செய்கிற கர்மாக்கள் எல்லாம் கண்டிப்பாக உனக்கு திரும்ப வரும்னு யாராவது சொன்னால் அதுக்காக சந்தோஷப்படு. ஏன்னா நீ நல்லதை தானே செஞ்சுருக்க. கண்டிப்பாக அது நல்ல கர்மாவாக உனக்கான நல்ல பலனையே கொடுக்கும் அளவுக்கு நீ தூய்மையான நல்ல மனசோட நல்லதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. தண்ணி கொதிக்கும் போது அடுப்பில் இருக்கும்போது கொதிக்கிற நீரில் உன் முகத்தை பார்க்க முடியாது தானே. அதே போல தான் கோபமாக இருக்கும்போது சுற்றி என்ன நடக்குன்றதையும் உன்னால் உணர முடியாது. எப்போதும் அமைதியான தண்ணீரே அழகான முகத்தை காட்டுவது போல நீ மனசை அமைதியாக்கிக்கிட்டு வச்சாதான் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை உன்னால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அடுத்தவங்களை சரி செய்யணும், அடுத்தவங்களை திருத்தணும், அடுத்தவங்களை உன் கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வரணும்னு நினைக்காம முதல்ல உன்னை நீ கட்டுப்படுத்திக்கோ. உன் உணர்ச்சிகளை நீ ஆள கற்றுக்கோ. எந்த விஷயத்திலும் கோபமோ கவலையோ வருத்தமோ இந்த உணர்ச்சிகள் உன்னை மீறி போயிடக்கூடாது என் செல்லமே. உணர்ச்சிகளை உன் கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கிட்டு எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உன் உணர்ச்சியை வெளிப்படுத்திக்காம அமைதியாகவே இருந்து உன் வாழ்க்கையை அழகான முறையில் நீ ஜெயிக்கணுன்றது தான் இந்த அப்பன் முருகனுடைய விருப்பமாக இருக்கு. உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுத்து உன் சக்தியையும் திறமையும் உனக்கே புரிய வைக்கதான் இப்போ 8வது முறையாக உன்னை தேடி வந்திருக்கேன். யாராவது உனக்கு எதிராக எதையாவது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. யாரையும் பழிவாங்கன்னு நினச்சி நீ யோசித்து நேரத்தை வீணாக்காதே.
யார் உன்னை காயப்படுத்தினாலும் துரோகம் செஞ்சாலும் அதுக்குரிய கர்மாவை அவங்க கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள்ன்றது விடாத மழையை போல அடாது தொடர்ந்து கொண்டே இருக்கேன்னு வருத்தப்பட வேணாம். விடாத மழை எப்படி தொல்லையாக இருக்குமோ அதே போல் உனக்கு தொல்லையாக இருக்கும் பிரச்சனைகளை சரி செய்ய உன் நல்ல நேர்மறை எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல வெற்றியை கொடுக்க தான் இந்த அப்பன் முருகன் வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். நீ நினச்சது தான் நடக்கணும்னு பிடிவாதம் பிடிக்காம நடப்பதை ஏற்றுக்கோ. எதையாவது யோசித்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா வலியும் ஏமாற்றமும் தான் மிஞ்சும். அதனால் வருத்தப்படவே கூடாது, கவலைப்படவே கூடாதுன்ற ஒரு நல்ல முடிவை எடுத்து வாழ்க்கை யதார்த்தமாக ஏற்றுக்கிட்டு வாழ பழகு. எந்த சூழ்நிலையிலையும் உன் முயற்சிகளை நீ கைவிட்ட வேண்டாமேன்னு செல்லமே. இந்த உலகத்தில் தப்பான விஷயங்களையும் அடுத்தவங்க உனக்கு செஞ்ச துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் குறைகளையும் மட்டுமே யோசிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு தேடிக்கிட்டே இருந்தீன்னா அது மட்டும்தான் உன் கண்களில் படும். எது நல்லதோ அதை நோக்கி தேடிப்போ. அது நிச்சயமாக உனக்கு இன்னும் மிகப்பெரிய அளவில் நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். எதையுமே தனிப்பட்ட முறையில் எடுத்துக்காமல் இருக்க கற்றுக்கிட்டினா அது உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அழகான விஷயமாக மாறிடும். மக்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மற்றவங்க எப்படி இருந்தாலும் நீ அதுக்காக எதையும் பற்றி யோசிக்காம உன் செயல்களை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த அப்பன் முருகன் இருக்கேன். ஒருத்தரை பற்றி முழுசாக தெரியாத அளவுக்கு ஒருத்தரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காம யாரையும் நீ கண்மூடித்தனமாக நம்பிட வேண்டாம். ஏன்னா இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் நல்லவங்களை போல நடிக்கிறதுல வல்லவங்களாக இருக்காங்க. எல்லாரையும் நல்லவங்க நினச்சி நாளைக்கு நீ மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடாதுன்றதுக்காகவே கொஞ்சம் கவனமாக இருன்னு சொல்கிறேன். தெரியாமல் நீ செஞ்ச தவறுக்காக உன்னை நீயே தண்டிக்காதேன்னு செல்லமே. தவறு செஞ்சிட்டினா திருத்திக்கோ, மாற்றிக்கோ. அதை விட்டுட்டு அதையே நினச்சி நீ உனக்குள்ள குற்ற உணர்வை சுமந்து கொண்டே இருந்தீனா அது உனக்கு மிகப்பெரிய பாரம் ஆயிடும். அனைத்தையும் தூக்கி போட்டுட்டு நிம்மதியாக வாழ கற்றுக்கோ.